மத்தேயு சுவிசேஷம் 25வது அதிகாரம் வசனங்கள் 14 30 வசனங்கள். இயேசு கிறிஸ்துவினுடைய ஓமை ஒவ்வொரு சத்தியங்களை உள்ளடக்கி இருக்கிறது என்று பார்க்கிறோம். ஒவ்வொரு ஓமைக்கு பின்பாக ஒரு நோக்கம் இருக்கிறது, ஒரு பின்னணி இருக்கிறது என்று கூட நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். கடந்த வாரம் இந்த சுவிசேஷத்துல அந்த 25ஆம் அதிகாரத்துல நாம் 10 கன்னிகைகளுடைய ஓமையை சிந்தித்தோம். இந்த சூழ்நிலை நம்ம ஏற்கனவே பார்த்த வண்ணமாக இது இயேசு கிறிஸ்து தனது 2ஆம் வருகையை குறித்து சொல்லிய ஓமை. அவர் சிலுவைக்கு போறதுக்கு முன்னாடி அந்த எருசலேம் ஆலயம் இடிக்கப்படும், இந்த யூத சமுதாயம் நீதியாய் சங்கரிக்கப்படும் என்று சொல்லுகிறார். அப்பொழுது சீசர்கள் கடவுளுடைய ராஜ்யத்துக்கும் இயேசுவினுடைய வருகைக்குமான அடையாளங்களை கேட்கிறார்கள். 24ஆம் அதிகாரம் முழுவதும் இயேசு தனது வருகைக்குள்ள என்ன அடையாளங்கள் நடக்கும் சொல்றாரு. 25ஆம் அதிகாரத்துல அந்த சீசர்களுக்கு தனியாக சில சத்தியங்களை சொல்றார். அந்த 25ஆம் அதிகாரத்துல பார்க்கும் பொழுது அவருடைய வருகையின் போது அந்த சீசர்கள் புத்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும், அவர்கள் ஞானம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும், அவர்கள் கிறிஸ்துவின் நீதியை பற்றி கொண்டவர்களாக இருக்க வேண்டும் என்கிற காரியத்தை அவர் பிரதானமா சொல்றார். 25ஆம் அதிகாரத்துல 3 ஓமை, முதல் ஓமையை நம்ம பார்த்திருக்கிறோம். இப்ப 2வது ஓமை தான் இந்த தாளந்து பற்றிய ஓமை. 25ஆம் அதிகாரம் 14 30 வசனம். நான் முதலாவது 14 15 வசனங்களை நான் வாசிக்கிறேன். அன்றியும் பரலோக ராஜ்யம் புரதேசத்துக்கு பிரயாணமாய் போகிற ஒரு மனுஷன் தன் ஊழியக்காரரை அழைத்து தன் ஆஸ்திகளை அவர்கள் வசமாய் ஒப்பு கொடுத்தது போல இருக்கிறது. அவனவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒருவனிடத்தில் 5 தாளந்தும் ஒருவனிடத்தில் 2 தாளந்தும் ஒருவனிடத்தில் 1 தாளந்துமாக கொடுத்த உடனே பிரயாணப்பட்டு போனான் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இயேசு இந்த ஓமையில முதலாவது அவர்கள் புத்தியுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னதுக்கு அப்புறம் 2வதாக இயேசுவினுடைய 2ஆம் வருகையில என்ன அடையாளங்கள் இந்த பூமியில நடைபெறும் நீங்க கவனிங்கன்னு சொல்லல. எப்படி இந்த உலகத்துல என்னென்ன வித்தியாசத்தை நான் காமிப்பேன்றதை நீங்க அதை ஆராய்ச்சி பாருங்க நம்ம சொல்லல. அந்த சீசர்களுக்கு அவர் என்ன சொல்றாரு, நான் வரப்போறேன், நீ முதல்ல ஞானம் உள்ளவனா இரு, நீ உன்னுடைய விசுவாசத்துல உறுதியா இரு, நீ உன்னுடைய வாழ்க்கை குறிச்சு கவனமா இரு. 2வது அவர் சொல்றாரு, நீங்க இந்த ஓமையில 2வது ஓமை மூலமா என்ன சொல்றாருன்னா, அந்த சீசர்கள் பொறுப்புள்ளவர்களாக கடுமையான உழைப்பாளிகளாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அதான் இந்த ஓமையினுடைய நோக்கம். இந்த ஓமை என்ன சொல்லுதுன்னா, ஒரு ஐஸ்வர்யம் உள்ள ஒரு மனுஷன், ஒரு எஜமான், அவனுடைய சொத்துக்கள் ஆஸ்திகளை தான் வீட்டுல வேலை பார்க்கிற அடிமைகளுக்கு கொடுத்துட்டு போறானா அடிமைகளுக்கு அந்த சொத்துக்களை பாதுகாக்கும்படியா கொடுத்துட்டு போறான். சரிங்களா? அந்த ஆஸ்திகளை 3 விதமான மனிதரிடத்துல கொடுக்குறான். 3 அடிமைகளை கூப்பிட்டு ஒருவனிடத்துல 5 தாளந்தை கொடுக்குறான். தாளந்தனா நம்ம பின்னாடி பார்க்க போறோம். இன்னொருத்தர்கிட்ட 2 தாளந்தை கொடுக்குறான். கடைசியா இன்னொரு 1 தாளந்தை கொடுக்குறான். இப்ப இந்த கொடுத்துட்டு அவன் பிரயாணம் போறான். போயிட்டு திரும்பி வந்து அவங்கள்ட்ட கணக்கு கேட்கிறான். அவங்க எப்படி கொடுத்த அந்த சொத்தை பாதுகாத்தாங்க, எப்படி பராமரிச்சாங்கன்னு கேட்கிறான். இந்த 5 தாளந்தை வாங்கினவன் இன்னொரு 5 தாளந்தை சம்பாதிச்சு 10 தாளந்தா கொண்டு வந்து எஜமான்ட்ட கொடுக்குறான். இந்த 2 தாளந்தை வாங்கினவன் 4 தாளந்தா கொடுக்குறான். 1 தாளந்தை வாங்கினவன் என்ன செஞ்சானா, அந்த தாளந்த மண்ணுல தோண்டி புதைச்சு மூடிட்டு அந்த எஜமான் வரும்பொழுது அந்த ஒரே தாளந்தை அந்த எஜமான் கிட்ட கொடுத்து, நீங்க ஒரு கடினமான ஒரு எஜமான், நான் பயந்து நீங்க விதக்காத இடத்துல அறுக்குருவீங்க நான் தெரிஞ்சு இந்த பூமியில ஒளிச்சு வச்சு, இந்தாங்க நீங்களே வச்சுக்கோங்கன்னு சொல்லி கொடுக்குறான். அந்த எஜமான் அந்த முதல் 2 பேரை அவன் வாழ்த்தி அவர்களுக்கு மேலும் பொறுப்பை கொடுத்து, அந்த 3வதா சோம்பலா இருந்தவனுக்கு என்ன தண்டனையை வழங்குறான் அப்படின்னா இந்த ஓமை சொல்லும். நல்லா கவனிங்க, இது 2ஆம் வருகையை குறித்து சொல்லக்கூடிய ஓமை. இது ரட்சிப்பை பற்றிய ஓமை அல்ல, ரட்சிக்கப்பட்ட மனிதனுடைய பொறுப்பை பற்றிய ஓமை. அந்த சீசர்கள் எப்படி இருக்கணும்ன்றத அவர் இங்க சொல்லுகிறார். சரிங்களா? இப்ப 13 15 வசனம் நமக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லுது. புறதேசத்துக்கு பிரயாணமா போன ஒரு எஜமா, அவர் தன் ஆஸ்திகள்லாம் சொத்துக்கள் அப்படின்னா அவன் ஐஸ்வர்யமான, அதுவே தெரியும். இந்த தாளந்து பார்க்கும் பொழுது 1 தாளந்து என்பது ஒரு யூதனுடைய 20 வருட உழைப்பு. ஒரு சாதாரண யூதனுடைய 20 வருட உழைப்பினுடைய வருமானம் தான் 1 தாளந்து. ஒரு மனுஷன் 20 வருஷம் உழைச்சா எவ்வளவு சம்பளம் வருமோ அவ்வளவு பெரிய சொத்து 1 தாளந்து. இப்ப முதல்ல மனிதன் கிட்ட அவன் என்ன கொடுக்குறான்னு பார்க்கும் பொழுது சொல்லுது, அவன் தன் ஊழியக்காரர் மூல முறையில் தன் அடிமைகள்
வீட்டுல வெளியே வேலை செய்யற அடிமைகள், அந்த அடிமைகளை அழைச்சி தான் ஆஸ்திகளை தான் சொத்தை அவர்கள் வசமா ஒப்பு கொடுத்தான் அப்படின்னு சொல்றாரு. அப்படி ஒப்பு கொடுக்கும் பொழுது 15 சொல்லுது, அவனவனுடைய திறமைக்கு தக்கதாக. எல்லாருக்கும் ஒரே மாதிரி கொடுக்கணும். ஒருத்தனால என்ன முடியும், அவனுக்கு என்ன ஞானம் இருக்குது, என்ன புத்தி இருக்குதுன்னு பார்த்து கொடுக்குறான். சரிங்களா? எல்லாருக்கும் ஒரே மாதிரி கொடுக்கல. ஒரு இடத்துல 5, ஒரு இடத்துல 2, இன்னொரு இடத்துல ஒரு தாளந்தை கொடுத்து பிரயாணப்பட்டு போறான் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இப்ப அந்த எஜமா தான் சொந்த பந்தத்தை கூப்பிட்டு சொத்தை கொடுக்கல, தான் கூட பிறந்த சகோதரர்களை கூப்பிட்டு சொத்தை கொடுக்கல, தான் பெத்த மகனை பார்த்து சொத்தை கொடுக்கல. அவன் தான் சம்பாதிச்ச சொத்தை தான் வீட்டுக்கு அடிமையா, சொந்த பந்தம் இல்லாத, ரத்த பந்தம் இல்லாத, முன்ன பின்ன தெரியாத, தான் வீட்டுல அற்பமா வேலை பார்க்குற அடிமைகளை கூப்பிட்டு ஒரு பெரிய பதவியை கொடுக்குறான். இப்ப இவ்வளவு நாள் அடிமையா வாசல்ல அவனுக்கு தண்ணி கொடுக்கவும், அவனுடைய காலை கழுவவும், அவனுக்கு சாப்பாடை பரிமாறவும் செஞ்ச இந்த அடிமைகளுக்கு இப்ப அந்த வீட்டுல அந்த எஜமானுடைய சொத்தை ஆளுகை செய்யும்படியா, அந்த எஜமானுடைய சொத்தை பராமரிக்கும்படியான ஒரு வேலையை கொடுக்குறான். ஒரு பிச்சைக்காரனை கூப்பிட்டு 20 கோடியை கையில கொடுத்தா அப்படி இருக்கும், இந்தா 20 கோடி, நான் 10 வருஷம் கழிச்சு வரேன், இந்த 20 கோடியை வச்சு நீ வியாபாரம் பண்ணு அப்படின்ற மாதிரி அந்த எஜமா அவன் வீட்டுல இருக்கக்கூடிய அந்த அடிமைகளை கூப்பிட்டு அவனுடைய திரளான ஆஸ்திய 3 பங்கா பிரிச்சு ஒவ்வொருத்தனுக்கும் கூப்பிட்டு கொடுக்குறான். இப்படிதான் தேவன் இயேசு அவர்களுக்கு முன்பாக சொல்றார். அப்படி அந்த அந்த அடிமைகள் அந்த எஜமானால் அழைக்கப்பட்டு அந்த தாளந்தை பெறும்பொழுது அவங்களுடைய இருதயம், அவங்களுடைய உணர்வு, இவ்வளவு நாள் அடிமையா வெளியில வேலை பார்த்துக்கணும், இப்ப இந்த எஜமா நம்மளை நம்பி இவ்வளவு பெரிய ஒரு பொறுப்பை கொடுக்குறானே, இவ்வளவு பெரிய பணத்தை எப்படி நம்ம பாதுகாக்கிறோம், இவ்வளவு பெரிய பணத்தை எப்படி உண்மை உள்ளவர்களா அந்த எஜமான் நீ எல்லாத்தையும் வச்சு கொடுத்துட்டு போற, நான் சொத்தை எழுதி கொடுத்துட்றேன், நான் வேற இடத்துக்கு போறேன்னு சொல்லல, நான் புறதேசத்துக்கு, நான் வெளியூர் போறேன், வெளியூர்ல ஒரு வேலை விஷயமா போறேன், நான் போயிட்டு வந்த உடனே நீ இந்த சொத்தை வச்சு வியாபாரம் பண்ணி இதற்கான பலனை சம்பாதி அப்படின்னு சொல்றார். அவங்களுக்கு வேலை இடத்த மாத்துறான். அடிமையான வேலையிலிருந்து எடுத்து தம் பிள்ளை போல, தம் பிள்ளையின் ஸ்தானத்துல இருந்து என் வேலையை என் பிள்ளைக்கு கொடுக்குற மாதிரி அந்த அடிமைகளுக்கு அந்த வேலையை கொடுத்துட்டு என் இடத்த உனக்கு கொடுத்துருக்கிறேன், நீ கவனமா வாழு அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பான். அப்ப இந்த அடிமைகள் அந்த எஜமானுக்கு எவ்வளவு பொறுப்புள்ளவர்களாக இருக்கணும். இயேசு சீசன்ல பார்த்து இதான் சொல்றாரு, இந்த சுவிசேஷத்தையும் இந்த தேவ ராஜ்யத்தினுடைய சத்தியத்தையும் மீனவனா இருந்த ஓங்கிட்ட, படிப்பறிவு இல்லாத இருந்த ஓங்கிட்ட, ஊதாரியா துன்மார்க்கமா வாழ்ந்த உங்ககிட்ட இந்த கடவுளுடைய பொக்கிஷத்தை கொடுத்துட்டு போனேன். நான் வர்ற வரைக்கும் இந்த சுவிசேஷ சத்தியத்தை கரப்படாம பார்த்துக்க. உனக்கு கொடுக்கப்பட்ட இந்த ராஜ்யத்தின் பதவியை, அந்த 12 சீசர்கள் தான் அப்போஸ்தலர்கள், இயேசுவினுடைய பின்பற்றக்கூடிய சீசர்கள், இயேசுவினுடைய பிள்ளைகள், இயேசுவுக்கு நெருங்கி இருந்தவர்கள், இயேசுடைய இருதயத்துக்கு அன்பானவர்கள். அவர்களை கூப்பிட்டு சொல்றாரு, நான் போறேன், உனக்கு ஒரு பெரிய பொறுப்பு இருக்கு, மறந்துடாது. உன்கிட்ட நான் கொடுத்துருக்கிற பெரிய மேன்மையான இந்த ஸ்லாக்கியத்தை ஒரு பொழுதும் மறந்துடாத. என் வருகையில நீ பொறுப்புள்ளவனாக. நான் திரும்பி வர்ற வரைக்கும் நீ உட்கார்ந்து அடையாளங்களை பார்த்துட்டு இருக்காத, வானத்தையே பார்த்துட்டு இருக்காத, நான் வருவேனா வரமாட்டேனா, இங்க பூமியில் நடக்கக்கூடிய கொலைகள், பூமி அதிர்ச்சிகள், வியாதிகள், நிலச்சரிவு, கொள்ளை நோய், இதை பார்த்துட்டு இருக்காத. ஐயோ இதெல்லாம் நடக்குது, இயேசு வர ஒரு கூட்டம் சொல்லிட்டு இருக்குது, வயநாட்டுல இவ்வளவு பேர் செத்துட்டாங்க, அழிவு ஆரம்பம் ஆயிருச்சு, ஆப்கானிஸ்தான்ல இவ்வளவு பூகம்பம் வந்துருச்சு, இந்த நாடுகள்ல இவ்வளவு கொள்ளை நோய்கள் வந்துருச்சு, இவ்வளவு வியாதி வந்துருச்சு, இயேசு வராருன்னு போலியா சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் அதை சொல்லல. அவருடைய வருகையில இதெல்லாம் நடக்கு, இது காலாங்காலம் நடந்துட்டு தான் இருக்குது, இன்னைக்கு மாத்திரம் இல்ல. நீங்க வரலாறை உத்து பார்த்தீங்கன்னா இயேசு உயிர்த்தெழுந்து போனதுக்கு அப்புறம் எல்லா நாடுகள்லயும் வியாதி, பூகம்பம், யுத்தம், இதெல்லாம் பெரிய அளவு நடந்துட்டு தான் இருக்கு. இதெல்லாம் பார்த்து இயேசு வராரு நீ சொல்லிட்டு இருக்காங்க. இயேசு வர்றாருன்னா நீ உனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை செய். அதுதான் அந்த சீசர்களுக்கு அவர் பிரதானமா சொல்றார். தேவன் தனது ரட்சிப்பின் மகிமையான சுவிசேஷத்தை உன் கையில ஒப்பு கொடுத்துட்டு போயிருக்கிறார். பிதாவாகிய தேவர் எனக்கு கொடுத்த மகிமையை நான் உன் கையில கொடுக்குறேன், நீ எவ்வளவு பயபக்தியா வாழணும்.
20 கோடியை விட இந்த ரட்சிப்பின் சத்தியம் பெருசு. உன் கையில கொடுத்திருக்கக்கூடிய இந்த மகிமையான ராஜ்யத்தின் சத்தியம் விலை மதிப்பில்லாத பொக்கிஷத்தை உன் கையில கொடுத்திருக்கிறேன். இதுக்கு நீ பொறுப்புள்ளவனா, பயபக்தி உள்ளவனா, ஞானம் உள்ளவனா வாழணும்ன்றதான் அவர் சொல்றார். எஸ்ஐசர்கள் கேட்கிறாங்க, ஒரு 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 எஜமா ஆஸ்தி உள்ளவன் அவனுடைய இவ்வளவு பெரிய சொத்தை ஒரு அடிமைக்கு கொடுத்துட்டு போறானா? இது எங்கேயாச்சும் நடக்குமா? அது எங்கேயும் நடக்காது. சுவிசேஷத்தால் தான் நடக்குது. பரிசுத்தமுள்ள மேன்மையுள்ள தேவன் தன்னுடைய ராஜ்யத்தை ஈனமான பாவிகளை கொண்டு கட்டுறார். கொலகார மோசையை கொண்டு கட்டுறார். விபச்சாரக்காரிய ராகாபை கொண்டு கட்டுறார். ஆடு மேய்க்கிற தாவீதை கொண்டு கட்டுறார். சிறைச்சாலை கைதியான யோசேப்பை கொண்டு கட்டுகிறார். சபையை அடிச்சு துன்புறுத்தி கிறிஸ்தவர்களை கொலை செஞ்ச பவுலை வச்சு கட்டுறார். சிலுவை எதிர்த்த பேதுருவை வச்சு கட்டுறார். அறிவில்லாத மீனவர்களை வச்சு அவர் கட்டுறார். எவ்வளவு ஜாக்கிரதையா நீங்க இருக்கணும்ன்றதான் முதல் பாடமா அவர்களுக்கு சொல்றார். உங்களுக்கு எனக்கும் அதில் கற்றுக்கொள்ளக்கூடிய மிக முக்கியமான விஷயம் இருக்கு. பல சபையில இயேசுடைய 2ஆம் வருகைய வெறுமனே போலியான அடையாளங்களால, போலியான அமெரிக்காவில் இப்படி நடந்துருச்சு, சிப்பு வைக்கிறாங்க, இதுதான் 666, அந்தி கிறிஸ்து வந்துட்டான், அந்தி கிறிஸ்துக்கு கோயிலாம் கட்டிட்டாங்க, எருசலேம்ல ஆலயம் கட்டப்பட்டுருச்சு, சிகப்பு கடாரி பறந்துருச்சு, தேவையில்லாதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. வேற எங்கேயுமே சொல்லணும். ஏசு என்ன சொல்றாரு வருகையில? இதெல்லாம் உட்காந்து வாட்ச் பண்ணின்னு சொல்லல, இதெல்லாம் என்னுடைய அடையாளமா உட்காந்து கவனின்னு சொல்லல. ஏசு தெளிவா சொல்றாரு, நான் வரப்போறேன், நீ உன் கையில கொடுக்கப்பட்ட பொறுப்புக்கு, சத்தியத்துக்கு பொறுப்புள்ளவனாரு, உன் கையில கொடுக்கப்பட்ட ராஜ்யத்துக்கு நீ கவனம் உள்ளவனாருங்க. உன்னை பார்த்துக்கும் போத நீ உலகத்தை பார்க்காத, உலகத்துல நடக்க அடையாளங்களை பார்க்க. நான் உனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை நீ ஜாக்கிரதையா செய். எவ்வளவு பெரிய மேன்மையான பொக்கிஷத்தை உனக்கு கொடுத்துருக்குறேன்றதை மறந்துடாத. இந்த தாளந்து அந்த அடிமைகளுக்கு கொடுக்கப்பட்ட விலை உயர்ந்த பொக்கிஷம். இந்த சீசர்களுக்கு கொடுக்கப்பட்ட விலை உயர்ந்த பொக்கிஷமாக இயேசு அவர்கள் கொடுக்கப்பட்ட திறமை, அவர்கள் கொடுக்கப்பட்ட பணம், அவர்கள் கொடுக்கப்பட்ட நேரம், அவர்கள் கொடுக்கப்பட்ட எல்லாவற்றையும் இயேசு இதை சொல்றார். அவங்களுக்கு எனக்கும் இந்த முதலாவது பகுதி நமக்கு என்ன சொல்லுகிறதுன்னு சொன்னா, ஆவிகளாக உங்களை என்னையும் தேவன் ரட்சித்து நமக்கு கொடுக்கப்பட்ட எல்லாவற்றிலும் நாம் பொறுப்புள்ளவர்களாக இருக்கணும். இந்த உலகத்துல எதுவுமே நமக்கு சொந்தம் கிடையாது. நம்ம எல்லாத்துக்கும் மேனேஜர் தான், நம்ம ஓனர் கிடையாது. அவர் ஆதாம்ல இருந்து மோசையில இருந்து எல்லாரையும் அவர் கொடுத்து எல்லாருக்கும் அவர் நன்மையான ஈவுகளை கொடுக்கும் பொழுது அவர்கள் அந்த ஈவுகளுக்கு சுதந்திரவாளிகள் அல்ல, அவர்கள் அந்த ஈவுகளுக்கு பொறுப்பாளிகளாக தான் கடவுள் வைத்திருக்கிறார். ஆதியாகமத்திலிருந்து அதை அடிக்கடி பார்த்துட்டே இருக்கிறோம். இந்த இடத்துல இயேசு அந்த சீசர்களுக்கு அதை சொல்றார். ஒரு விசுவாசியா தேவன் எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய எல்லாவற்றிற்கும் நான் பொறுப்பாளி. கடவுள் எனக்கு பணத்தை கொடுத்திருக்கிறாரா, அந்த பணத்தை நான் கடவுளுக்காக பயன்படுத்தணும். கடவுள் எனக்கு உழைக்கக்கூடிய திறமையை கொடுத்திருக்கிறாரா, அதை கடவுளுக்காக பயன்படுத்தணும். கடவுள் கொடுத்திருக்கிற நேரம், கடவுள் கொடுத்திருக்கிற குடும்பம், கடவுள் கொடுத்திருக்கிற திருச்சபை, கடவுள் வெளிப்படுத்திருக்கக்கூடிய சத்தியம், இதை எல்லாத்துக்கும் நான் அடிமையா கடவுளுடைய கரத்துல இருந்து பெற்றிருக்கிறேன். இதை எல்லாத்தையும் விட ஒரு விசுவாசிக்கு கடவுள் கொடுத்திருக்க மிகப்பெரிய பொக்கிஷமே இயேசுதான். இயேசுவை உங்களுக்கு எனக்கு பொக்கிஷமா கடவுள் கொடுத்திருக்கிறார். பரலோகத்துல இந்த பாவியான மனிதனுக்கு தேவன் கொடுத்த விலை மதிப்பில்லாத பொக்கிஷம் இயேசுதான். இயேசுவை விட மேன்மையான பொக்கிஷம் இந்த உலகத்துல இல்ல. அதை உங்க கையில என் கையிலையும் கொடுத்திருக்கிறார். இயேசுவை ஏன் கொடுத்தாருன்னா, நீங்களும் நானும் அந்த இயேசுவை அனுபவிக்கும்படியா, நீங்களும் நானும் இயேசுவால மீட்கப்படும்படியா, நீங்களும் நானும் மட்டும் இயேசுவை அறிந்து கொள்ளும்படியா அல்ல. இந்த சீசர்களுக்கு இயேசு தன்னையே வெளிப்படுத்தினார். இந்த சீசர்களுக்கு இயேசு ஏன் தன்னுடைய நன்மைகளையும் தன்னுடைய சத்தியங்களையும் வெளிப்படுத்தினார்னா, இயேசு சாக போறார், இயேசு சிலுவைக்கு போறார். இந்த சீசர்கள் இந்த பெற்ற சத்தியத்தையும் இயேசுவையும் அவர்கள் வாழ்ந்த சமுதாயத்துக்கு கொடுக்கணும். அந்த இயேசுவை கவனமா இந்த சுத்தி உள்ள ஜனங்களுக்கு அவர்கள் கொண்டு சேர்க்கணும். தான் அந்த அப்போஸ்தலர்களுடைய பொறுப்பு. அதுக்காக தான் இந்த ஓமை அவர்களுக்கு பிரதானமாக சொல்றார். உங்களுக்கு எனக்கு இயேசு தான் சொல்றார். உங்களுக்கு எனக்கு இயேசு என்ன சொல்றார்? ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகளா நம்ம சபையில இருக்கிறோம்னா, உங்களுக்கு எனக்கு கடவுள் கொடுத்த பொக்கிஷம் இயேசுதான். இந்த இயேசுவை நாம பெற்றுக்கொண்டோம்னு சொன்னா, இந்த இயேசுவை மற்ற ஜனங்களுக்கு கொடுக்கிறவர்களாக இருக்கணும். இந்த எஜமான் அந்த மக்களால செய்ய முடியாத பாரத்தை வைக்கல. ஐயோ இவங்களால ஒண்ணுமே தெரியாது, இவங்க எதையும் செய்ய முடியாது, இவங்களால இதை வர்த்திக்க பண்ண முடியாது, வியாபாரம் பண்ண முடியாதுன்னுலாம் செய்யல.
அவங்களால முடியும், அதான் அவங்களுடைய திறமைக்கு தக்கதாக அவங்களால என்ன முடியும், அவங்களால எதை செய்ய முடியும் தெரிஞ்சுதான் அந்த எஜமான் கொடுக்கிறார். இயேசுடைய வாழ்க்கையில பார்க்கும்பொழுது இயேசு பிதாவுக்கு உண்மையுள்ள பொறுப்புள்ள ஊழியக்காரனாக இருந்தார். இயேசுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நொடியிலும் ஒவ்வொரு நாளிலும் அவர் பிதாவினுடைய கனத்தையும் மகிமையும் தேடினவராக, பிதா கொடுத்த அந்த ஊழியத்தை நிறைவேற்றுவதற்கு தனது இருதயத்தை பக்குவப்படுத்துபவராக இருந்தார். சொல்றாரு, நரிகளுக்கு குழிகள் உண்டு, ஆகாயத்த பறவைகளுக்கு கூடுகள் உண்டு, மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க இடமில்லை. அவர் பிறந்ததிலிருந்து அவருடைய திட்டம் தெளிவா இருந்துச்சு. அவர் 12 வயசுல அவங்களுடைய தாய் தகப்பன் சொல்றாரு, நான் என் பிதாவின் சித்தத்தை செய்யும்படியா வந்திருக்கேன், உங்களுக்கு தெரியாதா? என்னுடைய நேரத்தையும் காலத்தையும் நான் இந்த உலகத்தில் வீணாக்க வரல, எனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை நான் அழித்து போட வரல, நான் வேகமா துரிதமா பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றும்படியா நான் அந்த பொறுப்பை சரியா செய்ய வந்திருக்கிறேன். அந்த பொறுப்பை செய்யும் பொழுது பிசாசு தடை பண்றான். அந்த பொறுப்பை செய்யும் பொழுது அவருடைய குடும்பம் தடை போடுது. அந்த பொறுப்பை செய்யும் பொழுது சுத்தி உள்ள சமுதாயம் எல்லாம் எதுக்குது, எல்லாரும் அவரை பரியாசம் பண்றான், எல்லாரும் அவரை கேலி பண்றான், எல்லாரும் அவரை செய்ய விடாம அவரை தடுத்து நிறுத்துறான். அவரை சிலுவைக்கு போக முடியாதபடி அவருடைய சீசர்கள், அங்க உள்ள ஆசாரியர்கள், வேதப்பாரகர்கள், பிசாசு எல்லாரும் அந்த பொறுப்பு செய்யாதபடி தடை பண்றாங்க. ஆனா இயேசு இந்த எல்லாத்தையும் கடந்து வெற்றி கொண்டு தன் சிலுவையில மறுக்கிற வரைக்கும் அந்த பொறுப்புல உண்மையுள்ளவராக இருந்தார். நீங்களும் நானும் அந்த ரட்சிப்பை சுதந்திரிக்கும்படியா இயேசு தான் ஜீவனை கொடுத்து அந்த பொறுப்பை நிறைவேற்றினார். ஒரு விசுவாசியா நீங்கள் நானும் ரட்சிக்கப்பட்டிருக்கோம்னு சொன்னா நம்முடைய வாழ்க்கையில இயேசு கொடுக்கப்பட்ட பொறுப்பை நம்ம சரியா செய்யறோமா? நமக்கு தேவன் கொடுத்த இந்த சுவிசேஷத்தை எவ்வளவு பேருக்கு நம்ம பகிர்ந்து கொடுக்கிறோம்? கடந்த வாரத்துல என்ன நம்ம செஞ்சோம்? கடந்த வாரத்துல தேவன் நம்ம கொடுக்கப்பட்ட நேரத்தை தேவனுக்கு என்று பயன்படுத்தலாமா? தேவன் நம்ம கொடுத்திருக்கக்கூடிய உழைப்புல தேவனை முன்னிறுத்தணுமா? தேவன் நம்ம கொடுத்திருக்கக்கூடிய இந்த நித்திய மீட்பையும் சந்தோஷத்தையும் நான் மற்றவர்களுக்கு கொடுக்கலன்னு நம்மளும் பொறுப்பற்று இருக்கிறோம். இந்த மேன்மையை நம்ம உணராம இருக்கிறோம். கடவுள் நம்ம கொடுத்திருக்கக்கூடிய மகிமையான பொக்கிஷத்தை நம்ம மூடி வச்சுட்டு இருக்கிறோம். கடவுள் நமக்கு வெளிப்படுத்திருக்க இந்த மேன்மையான சத்தியத்துக்கு பாத்திரமா நம்ம ஒருபொழுதும் மாறல. ஏன்னா நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம், நம்ம இந்த உலகத்துல மகிழ்ச்சியா வாழ்றதா வாழ்க்கை நினைச்சிட்டு இருக்கோம். இந்த உலகத்துல கஷ்டம் இல்லாம, கடன் இல்லாம, வியாதி இல்லாம நிம்மதியா வாழ்றதுக்கு நமக்கு இயேசு தேவை நினைச்சிட்டு இருக்கோம். நான் வேணும் அதை எந்த இடத்துலையும் சொல்லவே இல்லை. இந்த சீடர்களுக்கு அவர் சொல்றாரு, நான் போறேன், உங்க ஒவ்வொருத்தனுக்கும் நான் திறமையை கொடுத்துருக்கிறேன். பேதருக்கு ஒரு தாளந்தை கொடுத்துருக்கிறார், யோவானுக்கு ஒரு தாளந்தை கொடுத்துருக்கிறார், மத்தேயுக்கு ஒரு தாளந்தை கொடுத்துருக்கிறார். இதையெல்லாம் கவனமா நீ பயன்படுத்து. அந்த சீசர்கள் கவனமா பயன்படுத்தினான். இயேசு மறுத்து உயிர்த்தெழுந்து போனதுக்கு அப்புறம் பேதுரு தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த பிரசங்க வரத்தை, அந்த அப்போஸ்தல பணியை செய்து அநேக ஆத்துமாக்களை ரட்சித்தான். மத்தேயு இந்த சுவிசேஷத்தை உட்கார்ந்து கவனமா எழுதி வரலாறு தோறும் இயேசுவை படிக்கும்படியா எழுதி கொடுத்துட்டு போனான். யோவான் அநேக நிருபங்களையும் சுவிசேஷத்தையும் எழுதி வெளிப்படுத்தல இயேசுவினுடைய வருகை இன்னும் தீவிரமா விளக்கப்பட்டு போனார்கள். அந்த பொறுப்பு உணர்ந்து அவர்கள் தேவனுக்கு பிரியமாக வாழ்ந்தார்கள் என்பதை பார்க்கிறோம். முதல்ல இயேசு என்ன சொல்றாருன்னா, நான் வரப்போறேன், நீ உன் பொறுப்புல அஜாக்கிரதையா இருக்காத, உன் நேரத்தை உலகத்தோட வீணடிக்காத, உன் பணத்தை உலகத்துக்கு செலவு பண்ணாத, உன்னுடைய பேச்சு, உன்னுடைய சிந்தை, உன்னுடைய காலங்கள் எல்லாம் கடவுளை குறித்து அறிவதிலையும் இந்த சத்தியத்துல வளர்வதிலையும் உன் நேரத்தை செலுத்து. வெறுக்கிறோமா? நம்முடைய நேரமும் காலமும் எவ்வளவு விரயமா, எவ்வளவு நேரம் சும்மா உட்காந்துருக்கோம், எவ்வளவு நேரம் மற்றவங்கள்ட்ட சம்பந்தம் இல்லாத காரியத்தை பேசுறோம், எவ்வளவு நேரம் நம்முடைய பிரச்சனைகளை கொண்டு மற்றவங்கள்ட்ட புலம்புறவர்களாக இருக்கிறோம், எவ்வளவு நேரம் நம்மளை குறித்து அதிகமா பேசுறவர்களாக இருக்கிறோம். நம்ம ரட்சிப்பையும் மகா மேன்மையா நித்திய ஜீவனையும் கொடுத்திருக்கிற இந்த இயேசுவுக்கு பொறுப்புள்ளவர்கள் நாம் இருக்கிறோம்ன்றதை ஆராய்ந்து பார்ப்போம். இரண்டாவதா ஆண்டவர் இந்த ஓமையில இன்னொரு காரியத்தை சொல்றார். தாளந்தை கொடுத்து அந்த எஜமா பிரயாணப்பட்டு போயிட்டான். போனதுக்கு அப்புறம் என்ன நடக்குது? 16ல இருந்து 20 வசனம் வாசனம். யாராச்சு 16ல இருந்து 20 வசனம். ஒரு இடத்தை கூடி தன் எஜமானரை பார்க்க உழைத்து
பிரயாணப்பட்டுட்டு திரும்பி வரான். திரும்பி வரப்ப நடக்குது, 5 தாளந்த வாங்கினவே அதை கொண்டு போய் வியாபாரம் பண்ணி வேற 5 தாளந்த சம்பாதிச்சாங்க. 2 தாளந்த வாங்கினவனும் வேற 2 தாளந்த அவன் சம்பாதிச்சான். இப்ப இவர்கள் அந்த எஜமான் தங்க கையில கொடுத்த பொறுப்பை உணர்ந்து 5 தாளந்த பெற்றவன் சொன்னா கிட்டத்தட்ட ஒரு யூதன் 100 வருடம் வேலை செஞ்சா வரக்கூடிய பணம், 100 வருஷம் ஒரு யூதன் வேலை செஞ்சு வரக்கூடிய வருமானம்னா கிட்டத்தட்ட அதிகமான ஒரு தொகை, 100 கோடி கூட நம்ம சொல்லலாம். அவ்வளவு பெரிய ஒரு பணத்தை கொடுக்குறான். இப்ப அவ்வளவு பெரிய தொகையை அவன் வியாபாரம் பண்ணி பிசினஸ் பண்ணணும்னு சொன்னா அவனுக்கு எவ்வளவு ஞானம் வேணும், எவ்வளவு உழைப்பு வேணும், எவ்வளவு புத்தி வேணும், அவனுக்கு கீழே எவ்வளவு வேலையாட்களை வச்சிருந்துருக்கணும், அதுல எந்த பிசினஸ்ல போடணும்னு தெரியணும், நஷ்டம் அடையாதபடி அதை அவன் காப்பாற்றணும்னு தெரியணும். எஜமான் தான் கையில் எவ்வளவு பெரிய பொறுப்பு கொடுத்திருக்கும் பொழுது அதுல அவன் மிகுந்த கவனத்தோட வாழணுன்றத அவன் சரியா அறிந்து அவன் உழைத்திருக்கான். அந்த 5 தாளந்துக்கு இன்னொரு 5 தாளந்து வந்து சும்மா வந்துடாது. ஒரு பணத்துல இருந்து இன்னொரு பணத்தை உருவாக்குறதுக்கு அவன் அதிகமா கடினமா உழைக்க வேண்டியதெல்லாம் அங்க இருந்து இருக்காரு. ரைட்? இதுல எதுவுமே எஜமானன் சுத்த கொடுத்த உடனே அவர்கள் அதுல எந்த காசையும் தங்களது சுயநலத்துக்காக பயன்படுத்தல, தங்களுக்காக இதையும் பயன்படுத்தல, அதை வெறுமனே வச்சு அனுபவிக்கும் அவங்க இல்ல. சரிங்களா? அவர்கள் அதை வைத்து எஜமானுக்காக வியாபாரம் செய்து தங்களது நேரத்தையும் காலத்தையும் கடினமாக செலவு செய்யறான். அது 5 தாளந்தா இருந்தாலும் சரி, 2 தாளந்தா இருந்தாலும் சரி, 2 பேரும் அந்த பொறுப்பை உணர்ந்து, ஐயோ அடிமையா இருந்த நமக்கு இவ்வளவு பெரிய பொறுப்பு கொடுத்துருக்கிறான், இவ்வளவு பெரிய சொத்தை கொடுத்துருக்கிறான், நம்ம கவனமா பாதுகாக்கணும்னு சொல்லி அதை எங்க பிசினஸ் பண்ணலாம், எங்க வியாபாரம் பண்ணலாம், இதுல போட்டா வருமானம் வரும் எல்லாம் தெரிஞ்சு உழைச்சி கடினமாக உழைத்து அவர்கள் அதற்காக பலனை பெறுகிறார்கள் என்பதை பார்க்கிறோம். தங்களது வாழ்க்கைய அந்த எஜமானுடைய இந்த ஆஸ்திக்காகவே அவர்கள் அர்ப்பணிக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். அது 5ல 1 தாளந்த வச்சுக்கிட்டு அவன் வியாபாரம் பண்ணல, அது 5ல 2 வச்சுக்கிட்டு 3 வியாபாரம் பண்ணல, அந்த லாபத்துல 2 வச்சுக்கிட்டு 3 கொடுக்கல, அவன் முழுமையா அந்த எஜமான் கொடுத்த எல்லாத்தையுமே வியாபாரம் பண்ணி அதுல வரக்கூடிய எல்லா பலனையும் அவன் எஜமான்ட்ட கொடுக்குறான்னு பார்க்கிறோம். அந்த ஊழல், லஞ்சம், திருட்டு எதுக்கும் வேலை கிடையாது. அவ்வளவு பெரிய பணத்திலையும் அவன் எவ்வளவு உண்மையுள்ளவர்களாக இருக்கிறார்கள்ன்றதை பார்க்கிறோம். இவர்கள் சுயலாபத்துக்காக வேலை செய்யாதவர்கள், எந்த சுயலாபமும் கிடையாது. இவர்கள் கடமைக்கென்று வேலை செய்யாதவர்கள். கொடுத்துட்டு போயிட்டேன், வேற வழி இல்லை, கொஞ்சம் வேலை பார்ப்போம் அப்படின்னு அதை செய்யலாம். அல்லது சிறிது நேரம் வேலை பார்ப்பவர்களும் அல்ல. 5 தாளந்தா ஒரு எக்ஸ்ட்ரா 1 தாளந்த மட்டும் நம்ம சம்பாதிக்கலாம், ஒரு 6 தாளந்து கொடுத்துடலாம், ஒரு 7 தாளந்து கொடுத்துடலாம், அப்படியே அவங்க அதை செய்யல. அப்புறம் கொஞ்ச நேரம் வேலை பார்க்கல, கடமைக்கு வேலை செய்யல, சுயலாபத்துக்காண்டி வேலை செய்யல, எஜமானுக்காக முழுமையாக வேலை செய்கிறார்கள். இப்ப அந்த எஜமா இந்த சொத்தை நீங்க இப்படி பாதுகாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு இவ்வளவு பணம் தருவேன் அப்படின்னு சொல்லல, உங்களுக்கு நான் இவ்வளவு சம்பளம் தருவேன்னு அவன் சொல்லல. இதை நீ இவ்வளவு வியாபாரம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 40%, எனக்கு 60%, எதையுமே அவன் சொல்லல. எந்த லாபத்தையும் அவன் சொல்லல. அவர்கள் கூலிக்காக வேலை செய்பவர்களும் அல்ல. இந்த வேலை பண்ணா இது கிடைக்கும் அப்படின்னு அவன் நினைச்சு செய்யணும், எதையுமே அப்படி நினைச்சு அவர்கள் செய்யல. அவர்கள் தங்கள் வாழ்க்கையை முழுமையாக அர்ப்பணித்து செய்தார்கள். அவங்க வேலை செய்யும் பொழுது தடைகள் வந்திருக்கும். எப்பயுமே ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சா அதுக்கு போட்டிக்கு இன்னொரு பிசினஸ் வரதான் செய்யும். ஒரு வேலையை ஆரம்பிச்சீங்கன்னா அதுக்கு எதிர்த்தா இன்னொரு வேலை இருக்குதான் செய்யும். நீங்க உயரும் பொழுது உங்களுடைய உயர்வுல பொறாமப்பட்டு உங்களை கீழே தள்ளுறதுக்கு ஒரு கூட்டம் எப்பயுமே வரதான் செய்யும். இப்ப இந்த 5 தாளந்து அவங்க வியாபாரம் பண்ணும் பொழுது, 2 தாளந்து வியாபாரம் பண்ணும் பொழுது அதை எதிர்க்கக்கூடிய எதிர்ப்புகள் எல்லாம் இருக்கதான் செய்யுது. ஆனா அவர்களுடைய எதிர்ப்புகள், பலவீனங்கள், சோர்வுகள், இதை எல்லாத்தையும் தாண்டி அவங்க வேலை செஞ்சாங்கன்னு பார்க்கணும். அந்த எஜமான் போய் திரும்ப வர்ற வரைக்கும் அவன் உழைச்சிட்டே இருக்கிறான். எஜமான் தன்னை சந்திக்கிற வரைக்கும் அவனுடைய உழைப்பை அவன் நிறுத்தாம தொடர்ந்து போராடி வேலை செஞ்சுட்டே இருக்கிறான். அவனுடைய நோக்கம் என்ன, அவனுடைய சிந்தனை என்ன? எஜமான் வரும் பொழுது அவனுக்கு ஏற்ற பலனை கனத்தோட மகிமையோட கொடுக்கணுன்ற ஒரே ஒரு நோக்கம் மட்டும்தான். எஜமான் கொடுத்த சொத்தை அழிஞ்சிடக்கூடாது,
எஜமான் கொடுத்த சொத்து பயனுள்ளதாக அவனுக்கு கொடுக்கப்படுகின்ற ஒரே நோக்கத்துக்காக அவர்கள் செய்தார்கள். 22-23 வாசம். 22-23. இப்ப 5 தாளந்தை வாங்கினவன் எப்படி சம்பாதிச்சான்? 2 தாளந்தை வாங்கினவனும் அதே மாதிரி உழைக்கிறான். இப்ப 2 தாளந்தை வாங்க என்ன யோசிக்கல, அவனுக்கு நிறைய கொடுக்கறதுக்கு அதனால அவன் நிறைய கொடுக்குறான், பலன் கொடுக்குறான். நமக்கு 2 தான் கொடுத்துருக்கிறான், நம்ம 1 மட்டும் பலனா கொடுப்போம் அவனும் யோசிக்கல. ஸோ இன்னொருத்தனை ஒப்புமைப்படுத்தி இவனுடைய உழைப்பு அவன் குறைச்சிக்கல. அவனுக்கு திறமை இருக்குது, அவன் அதை செஞ்சா எனக்கு திறமை இல்லை, எனக்கு 2 தான் கொடுத்துருக்கிறான், நான் பாதி கொடுத்துக்கிறேன் நான் சொல்ல. அதே முழு மூச்சோடு இவனும் உழைச்சு இவனும் 2 தடவை சம்பாதிக்கிறாங்கதான் பார்க்கிறோம். குறைவா வாங்கினாலும் குறைவானதுல உண்மையுள்ளவனாக அர்ப்பணிப்புள்ளவனாக அவன் இருக்கிறான். குறைவுகளையும் கூட உண்மைத்தன்மையை காட்டுகிறவனாக அவன் இருக்கிறான் ஆண்டவர் சொல்றார். 19ஆம் வசனம் சொல்லுது, வெகு காலமான பின்பு அந்த ஊழியக்காரருடைய எஜமான் திரும்பி வந்து அவரிடத்தில் கணக்கு கேட்டான். அதுக்கு தான் கொடுத்துட்டு போனான். அவன் கொடுத்துட்டு போனதை திரும்ப வந்து கணக்கு கேட்கறதுக்காண்டி தான் கொடுத்துட்டு போறான். ஒவ்வொரு மனிதனும் கடவுளுக்கு முன்பாக கணக்கு கேட்கக்கூடிய நிலையில தான் இருக்கிறான். தேவனுக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டிய நிலையில தான் இருக்கிறான். கடவுள் கொடுத்த எல்லாவற்றிற்கும் ஒவ்வொரு மனிதனும் நியாய தீர்ப்பினால கணக்கு கொடுத்தே ஆகணும். ஏன் சொல்றாரு? மனிதன் பேசுகிற வீணான வார்த்தைகளுக்கு நியாய தீர்ப்பினால கணக்கு ஒப்புவித்து ஆகணும். விசுவாசி அவிசுவாசி எல்லாரும் நியாய தீர்ப்புல அக்கௌண்டபிலிட்டியா தேவனுக்கு கணக்கு கொடுத்தாகணும். நம்ம கொடுக்கப்பட்ட வேலை, நம்ம கொடுக்கப்பட்ட நேரம், நம்ம கொடுக்கப்பட்ட திறமை, நம்ம கொடுக்கப்பட்ட குடும்பம், நம்ம கொடுக்கப்பட்ட எல்லா நன்மைகளுக்கும் நாம கடவுளுக்கு நீதியா கணக்கு ஒப்புவித்தே ஆகணும். ஒரு மனுஷன் தப்ப முடியாது. நியாயத்திற்பனால ஒவ்வொரு மனுஷனையும் கடவுள் கூப்பிட்டு கேட்பாரு, நான் உனக்கு இவ்வளவு பணம் கொடுத்தேன், நீ எப்படி செலவு பண்ண? நான் இவ்வளவு நன்மையை கொடுத்தேன், நீ என்ன செஞ்ச? உனக்கு இப்படி ஒரு குடும்பத்தை கொடுத்தேன், உனக்கு இப்படி ஒரு வேலையை கொடுத்தேன், இப்படிப்பட்ட வாய்ப்பு கொடுத்தேன், இப்படிப்பட்ட நேரத்தை கொடுத்தேன், நீ அதை எப்படி பயன்படுத்தினேன்? அதுல எவ்வளவு உண்மை இருந்துச்சு, எவ்வளவு நீதி இருந்துச்சு, எவ்வளவு பரிசுத்தம் இருந்துச்சுன்னு சொல்லி ஒவ்வொரு மனிதனையும் தேவன் கேட்காமல் விடுவதில்லை. இவர்கள் இவ்வளவு கடினப்பட்டு உழைச்சி உண்மையா சுயநலம் பார்க்காம நேரத்தோடு இரவு பகலா தங்களை அர்ப்பணிச்சு அந்த எஜமானுடைய மகிழ்ச்சிக்கு ஏற்ற வண்ணமாக உழைச்சி கொடுக்குறான். அந்த 5 தாளந்தாவே 100 கோடி பெற்ற இன்னொரு 100 கோடியை கொண்டு வரான், 200 கோடியா கொண்டு வரான். அந்த 40 கோடி பெற்றவன் இன்னொரு 40 கோடியை கொண்டு வரான். 2 தாளந்தை பெற்றவர் பார்த்த உடனே அந்த அந்த எஜமான் அவனை சொல்றான். 21 நம்ம வாசிச்சோம், நல்லது உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையா இருந்தாய், வெரி குட், இவ்வளவு வருமானத்தை கொண்டு வந்துட்டியா, இவ்வளவு பலனை கொண்டு வந்துட்டியா அப்படின்லாம் சொல்லணும். பரவாயில்ல, உன்னால இவ்வளவு நன்மை செய்ய முடியுமாலாம் கேட்கலாம். ரொம்ப தெளிவா அந்த எஜமான் சொல்றான், உண்மையும் உத்தமமான ஊழியக்காரன். எப்படி அந்த பணம் வந்துச்சுன்னு சொன்னா, எப்படி அந்த அந்த தாளந்து பெருகுச்சுன்னு சொன்னா, அவர்கள் உண்மையும் உத்தமமாக இருந்தார்கள். அது ஒண்ணுதான் பாக்குறாங்க. அதே வார்த்தையே அதே புகழ்ச்சியை தான் 2 தாளந்தை வாங்கணும்னு சொல்றான். உண்மையே மாத்தல. நீ 21ஆம் வருஷம் 23ஆம் வருஷம் மாத்தினா 2 ஒண்ணுதான். அந்த 2 தாளந்தை வாங்கணும் பார்த்து சொல்றான், பரவாயில்ல நீ கொஞ்சம் நல்லது பண்ண, பரவாயில்ல நீ கொஞ்சம் உண்மையா இருந்தா சொல்றான். அதே வார்த்தை, நல்லது உத்தமம் உண்மையுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் உண்மையா இருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன். எஜமா அவன் என்ன கொண்டு வரான், எவ்வளவு பலனை கொண்டு வரான்னு பார்க்கல, அவன் எவ்வளவு உண்மையோடு நீதியோடு வேலை செஞ்சான். 5 பிசாக்கு உண்மையா இருந்தானா, 1 ரூபாய்க்கு உண்மையா இருந்தானா பாக்குறான். எவ்வளவு பணம் கொடுத்து எவ்வளவு ரிட்டர்ன் வந்துச்சுன்றதெல்லாம் அந்த எஜமான் ஒரு பொழுதும் பார்க்கல. உண்மையும் உத்தமம் உள்ள ஊழியக்காரன் சொல்லும் பொழுது அந்த எஜமான் என்ன சொல்லுவாராம், இவர்கள் வேஷம் போடாத ஊழியக்காரர்கள், இவர்கள் நம்பிக்கைக்குரியவர்கள், இவர்கள் சொல்வதை செய்பவர்கள், இவர்கள் சுயமாக செய்யாதவர்கள், இவர்கள் எஜமானுக்காக மட்டும் வாழ்பவர்கள். இதெல்லாம் அவன் சொல்றான். உண்மை உத்தமன் சொல்லும் பொழுது வேஷம் போடாதவன், அவன் எஜமானுக்காக பார்வைக்கு வேலை செய்யாதவன், அவன் போலியா வாழாதவன், அவன் நம்பிக்கைக்குரியவன். என்ன கொடுத்தமோ அதை அப்படியே கொடுக்குறான் பாருங்க.
10 பைசா கூட எடுக்காம, சுயநலத்துக்காண்டி ஒரு காசை கூட எடுக்காம அப்படியே கொடுக்குறான். சொன்னதை செய்யறேன், என்ன பொறுப்பு கொடுத்தோமோ அது கரெக்டா செய்யறேன், சுயமா வாழாத. ஐயா எனக்கு இதுல அவ்வளவு செலவாச்சுங்க, நான் அவ்வளவு செலவு பண்ணிட்டேன், அதுல எடுத்துக்கிறேன், அதெல்லாம் எதை சார். அவனுக்கு எவ்வளவு கஷ்டம் வந்த பொழுதும் அந்த எஜமானுடைய பணத்துல கை வைக்கல. அவனுக்கு எவ்வளவு பிரச்சனை வந்த பொழுதும் அந்த எஜமானுடைய ஆஸ்தியை அவன் புடுங்க நினைக்கல. இறுதி வர எஜமானுக்காக மட்டும் வாழ்ந்தவர்கள், சுயநலத்துக்காக வாழாதவர்கள். அதான் அந்த எஜமானுங்க பார்த்து, கொஞ்சத்தில் உண்மையா இருந்தால் நீ அநேகத்தில் உண்மையாக வைப்பேன். அற்பமான இந்த உலக வாழ்க்கையில நீ உண்மையா இருந்தனால நீ தேவ ராஜ்யத்துல மேன்மையுள்ளவனாக இருப்பாங்க அவர் சொல்றார். இரண்டாவதாக இயேசு இந்த ஓமையில இருந்து அந்த சீசர்கள் கற்றுத்தரக்கூடிய காரியம், என்னுடைய வருகையில நீ பலன் தருகிறவனாக மீட்புக்கு பாத்திரமாக இருக்கணும்ன்றார். முதல்ல அவர்கள் அந்த மீட்பின் திட்டத்துல பொறுப்புள்ளவர்களாக இருக்கணும்னு சொன்னார். இரண்டாவது அவர்கள் பலன் கொடுக்கக்கூடியவர்களாக, அந்த ரட்சிப்புக்கு பாத்திரமானவர்களாக வாழ வேண்டும். அதற்கு அவர்கள் கடினமாக உண்மையாக உழைத்து வாழ வேண்டும் என்பதை தேவன் அவர்களுக்கு சொல்கிறார். சீசர்கள் தவறாத அதான் எதிர்பார்க்கிறார். பேதுருவால 3000 பேர் ரட்சிக்கப்பட்டான், யோவானால இவ்வளவு பேர் ரட்சிக்கப்பட்டான், பவுலால இவ்வளவு சபை நிறுவப்பட்டது, அதெல்லாம் அவர் பார்க்கல. அழைத்த அழைப்புக்கு பாத்திரமா உண்மை தன்மை இருக்கிறதா, கடவுளுக்கு முன்பாக சுயநலம் இல்லாமல் வெளிச்சமாக அர்ப்பணிப்போடு அவர்கள் வாழ்கிறார்களா என்பதை மாத்திரம்தான் கடவுள் பார்க்கிறார். இந்த உலக வாழ்க்கையில கடவுளுக்கு உண்மை இல்லாத எந்த மனிதனையும் பரலோகத்துல கடவுள் கொடுக்க மாட்டார். இந்த உலகத்துல கடவுள் கொடுக்கப்பட்ட நேரத்தையும் கடவுள் கொடுக்கப்பட்ட தாளந்தையும், அதான் நீ உலக பொருளை உண்மையா இல்லைன்னு சொன்னா அவனை யாரு பரலோக காரியத்தை கொடுப்பான்னு லூக்கா கேட்கிறார். இந்த உலகத்திலேயே நீ என்ன நேசிக்கல, இந்த உலகத்துல நீ எனக்கு நேரம் செலவு பண்ணல, இந்த உலகத்துல நீ எனக்கு சாட்சியாவா, பரலோகத்தை வந்து என்ன பண்ண போற? இந்த உலகத்துல நீ பரலோக வாழ்க்கையை வாழ்றதுக்கு தான் அவனை அழைச்சிருவேன்றார். பரலோக வாழ்க்கைனா ஏதோ மேல போய் நம்ம வாழ்ற வாழ்க்கை, இந்த பூமியில நாம் நித்தியத்துக்குரியவர்களாக வாழ்வது, இந்த பூமியில நான் இயேசுக்குரியவனாக வாழ்வது, இந்த பூமியில நான் அந்நியனும் பரதேசியமா ஒத்துக்கொண்டு தேவனுக்கு உண்மையாக வாழ்வது. கடவுளுக்காக வாழ்றதுல போராட்டம் உண்டு, கடவுளுக்காக ஓடுறதுல கவலைகள் உண்டு, கடவுளுக்காக வாழ்றதுல சோர்வு ஏற்படும். நம்ம கடவுளுக்காக செய்யக்கூடிய ஒவ்வொரு முயற்சியிலையும் எதிர்ப்புகள் உண்டு. உலகமும் மாம்சமும் பிசாசும் நம்மளை அழிப்பதற்கு தீவிரமா வரும். ஆனா உழைக்கணும், சோர்வு இல்லாம உழைக்கணும். மாவுக்குரிய வாழ்க்கையில பாவத்துல விழுந்து போது அப்படியே படுத்துரும், அவ்வளவுதான் வாழ்க்கை முடிஞ்சு. ஏதாச்சும் ஒரு சோதனையில விழுந்தா அப்படியே அதுலயே விழுந்து போயிடும், எந்திரிச்சு வரமாட்டேன். இந்த ஊழியக்காரர்கள் அவர்கள் தொடர்ந்து போராடி வெற்றி கொண்டவர்கள். ஏன்னா அவங்க இயேசுவை பார்த்துக்கிறாங்க, இயேசு இந்த மீட்புக்காக போராடின போராட்டத்தை பார்த்துக்கிறாங்க. இயேசு நீங்களும் நித்திய ஜீவனை அடைவதற்காக அவர் எவ்வளவு அவமானப்பட்டார், அவர் எவ்வளவு நொறுக்கப்பட்டார். இயேசுடைய இழப்பின் உழைப்புகளை அவங்க பார்த்துருக்கிறாங்க. நைட்டு ஃபுல்லா ஜெபம் பண்றாரு, பகல்லாம் ஊழியத்துக்கு போயிட்டு இருக்காரு, அவர் தூக்கமே இல்லை. ஏன்னா அவருக்கு பைத்தியம் முடிச்சிருக்காங்கன்னா அவங்க சுத்திகளும் கேட்கிற அளவுக்கு அவருடைய வாழ்க்கை இருந்தது. கிராமங்கள் தோறும் நடந்து போனார், தேவாலயத்துல போய் உட்கார்ந்து ராப்பகலா ஜெபம் பண்ணார். ஊழியத்தை பார்க்கும் பொழுது அது இழப்புகளும் அது உபத்திரவங்களோடு கடந்து அது போனது. ஒரு இழந்து போன ஆத்துமாக்களை ஒவ்வொரு இடத்துல தேடினார். சமாரியாவுக்கு ஒரு பெண்ணை சந்திக்கிறதுக்காண்டி எருசலேமிலிருந்து சமாரியா வரைக்கும் நடந்து போனார். ஒரு உபச்சாரி சமாரியா கேண்டருகே சந்தித்து அவளுக்கு ரட்சிப்பு கொடுத்தார். தேவாலயத்துல கல்லடித்து ஒரு உபச்சாரிய கல்லடிப்பட்டு அவளை கூட்டி வரும் பொழுது அவளை மீட்பதற்காக அங்கு தனது உழைப்பையும் தனது பயணத்தையும் அவர் செலவு செய்தார். ஒரு சிலுவைக்கு துரிதமா நடந்து போயிட்டு இருக்கும் பொழுது ஒரு குருடே தாவீதின் குமாரனை இறங்குமனு கத்துறான், அவனுக்காக அவர் நின்று இறங்கி அவனோடு கூட இருந்து அவனுக்கு மீட்பை கொடுக்கிறார். சிலுவையில பக்கத்துல இருந்த ஒரு கல்லன் நீ ஒரு ராஜ்யத்துல வரக்கூடிய நினைத்துக் கொள்ளும் சொல்லும் பொழுது அவருடைய உயிர் போயிட்டு துடிச்சிட்டு இருக்க நிலையில கூட இன்னைக்கு நீ கூட பரலோகத்தில் இருப்பன்னு சொல்லி அவனுடைய உழைப்பையும் அர்ப்பணிப்பையும் இழப்பையும் நம்ம பார்க்கணும். இதுதான் அப்போஸ்தலருடைய வாழ்க்கையில. அவங்களுடைய வாழ்க்கை ஃபுல்லா அடிகளும் நிர்பந்தங்களும் இருக்கு. எந்த ஊருக்கெல்லாம் போறானோ அங்கெல்லாம் கல்லடி படுறான், எந்த ஊருக்கெல்லாம் போறானோ அங்கெல்லாம் நிர்பந்தமா நிலைக்கு தள்ளப்படுகிறான். ஆனால் சொல்றான், அடிக்கப்படும் ஆடுகளை போல எண்ணப்படும்படி நேரிட்டாலும். ரோமர் 8ஆம் அதிகாரத்துல இந்த வசனம் நமக்கு அருமையா சொல்லுது, வாசிக்கலாம். ரோமர் 8ஆவது அதிகாரம் கடைசி வசனங்கள்.
ரோமர் 8வது அதிகாரம் 35 இருந்து 39 வாசம். ரோமர் 8வது அதிகாரம் 35 39 வரை வாசம். இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மை அன்பு கொள்வதாலே முற்றும் ஜெயம் கொள்வதால் இருக்கிறது. மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வரும் காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டார் என்று நிச்சயித்திருக்கிறேன். பாருங்க, உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் விடாம உபத்திரவம், எல்லா பக்கமும் அடி, எங்க போனாலும் மிதி, எல்லா பக்கமும் அடிக்கப்படக்கூடிய ஆடுகளை போல நாங்க என்றிருந்தாலும் கடவுளுடைய அன்புல இருந்து எங்களை யாரும் பிரிக்க முடியாது. உபத்திரவம் பவுல் அனுபவிச்சான், வியாகுலம், துன்பம், பசி, நிர்வாணம், நாசம், மோசம், பட்டயம், இதை எல்லாத்தையும் பவுல் அனுபவிச்சான். அதான் சொல்றான், இவ்வளவு எனக்கு வந்துச்சு, ஆனா நான் ஓடலை, நான் விட்டு பின்வாங்கல, நான் பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நோக்கி ஓடுறேன். இயேசு எனக்கு எதுக்காக பிடிச்சுக்கிட்டாரோ அந்த லக்க நோக்கி நான் தொடர்றேன். திருப்பி 2வது அதிகாரத்துல சொன்னேன். நீங்கள் நான் அப்படி ஓடுறோமா? இந்த தாழ்ந்துள்ள இந்த மனிதர்கள் அவர்கள் பலனை கொடுத்தார்கள் என்று பார்க்கும் பொழுது, அந்த எஜமான் அவர்களை வாழ்த்தான் என்று பார்க்கும் பொழுது, அதுக்கு பின்னாடி இவ்வளவு அர்ப்பணிப்பும் இழப்பும் உண்மையான உழைப்பும் பலன் கொடுக்கக்கூடிய வாழ்க்கையும் அவர்களுக்கு இருக்கிறது என்றதை நம்ம பார்க்கணும். ஆண்டவர் நம்மளை பார்த்து இந்த வார்த்தையை சொல்வாரா? நம்முடைய மரண தருவாயில, நம்முடைய நியாய தீர்ப்புல உண்மையை முத்தமும் உள்ள மனிதனே, உண்மை முத்தமான ஊழியக்காரனை உங்களை சொல்வாரா? நம்முடைய உழைப்பு அப்படிதான் சொல்லுவாரு. நம்முடைய தேவ பக்தி, நம்முடைய கிறிஸ்துவுக்குள்ளான வாழ்க்கை அவ்வளவு பாரத்தோடு அர்ப்பணிப்போடு இயேசுவை முழு மூச்சா பின்பற்றக்கூடியதே நமக்கு இருக்குதா? என் வாழ்க்கையில என்ன நடந்தாலும் இயேசுவை ஒருபொழுது நான் விட்டு பின்வாங்க மாட்டேன். எனக்கு எவ்வளவு உபத்திரம் வந்தாலும் என்னுடைய ஆவிக்குரிய கடமைகளை நிறுத்த மாட்டேன். இயேசுவை தொடர்ந்து பேசுவதிலையும், இயேசுவுக்காக வாழ்வதிலையும், தொடர்ந்து வேதத்தை வாசிக்கிறதுலையும், ஜபிக்கிறதுலையும், விசுவாச ஐக்கியத்தை ஏறதிலையும், ஆராதனையில பங்கு பெறுவதிலையும், கடவுளுடைய அன்பை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுப்பதிலையும் நான் சோர்வு இல்லாம ஓடுவேன். நம்மளால சொல்ல முடியுமா? அதுல வலிகள் இருக்கும், காயங்கள் இருக்கும், அதுல பிரச்சனைகள் இருக்கும், அதுல உபத்திரவங்கள் இருக்கும். அது நிமித்தம் சோர்ந்து போயிடுறோமா? அது நிமித்தம் பின்வாங்கிறோமா? அந்த ஓட்டத்தை பாதியில நம்ம நிறுத்திடுறோமா? நகோமி கூட வந்த ஒரு பால் அந்த ஓட்டத்தை பாதியில நிறுத்திட்டா. ரூத்து முற்று முடிய அந்த ஓட்டத்துக்குள்ள போனான். எலியா கூட இருந்த கேயாசி அந்த ஓட்டத்தை பாதியில நிறுத்திட்டான். இயேசுவோட இருந்த யூதாஸ் அந்த ஓட்டத்தை பாதியில நிறுத்திட்டான். யாரும் அதுக்கு மேல அவங்களால போக முடியாது. ஐயோ, இயேசுவை பின்பற்றினா இவ்வளவு அடிகளா, நான் இயேசுவை, எனக்கு அந்த இயேசு வேணாம்னு சொல்லி யூதாஸ் மறுதளிச்சான், காட்டி கொடுத்தான், மறுதளிச்சா விட்டு போவான். நீங்கள் நானும் உண்மையான சத்தியத்தை பின்பற்றும் பொழுது எப்பயுமே வலிகளும் காயங்களும் உண்டு. சுவிசேஷத்தை பின்பற்றும் பொழுது உபத்திரவம் உண்டு. இந்த 5 தாளந்து இன்னொரு 5 தாளந்தா வருது, சும்மா வராது. அது ரத்தம் சிந்தி வந்தப்பட்ட தாளந்து, அது சுயநலத்தை இழந்து வந்த தாளந்து, அது கண்ணீரோடு பிரயாசப்பட்டு வந்த தாளந்து. நீங்களும் நானும் நமது சபையும் ஆவிக்குரிய வாழ்க்கையை வரணும்னு சொன்னா இந்த உண்மையான உழைப்பு நம்ம கொடுக்கணும். சோர்வு இல்லாம ஆவிக்குரிய வாழ்க்கையில கடவுளோடு நெருக்கமான உறவுல இருக்கணும். இயேசு பிதா நல்லா வாழ்ந்தார். இயேசுவையும் பிதாவையும் பிரிக்கிறதுக்கு தான் இந்த உலகம் சதி பண்ணது. இயேசுவையும் பிதாவையும் பிரிக்கதான் சீசர்கள் சதி பண்ணாங்க. இயேசுவை பிதாவையும் பிரிக்கிறது தான் பிசா சதி பண்ணானா. இயேசு இறுதி வர பிதாவினுடைய திட்டம், பிதாவினுடைய சித்தம். நான் என் சுயமா பேச மாட்டேன், நான் என் சுயமா எதையும் செய்ய மாட்டேன், இயேசுக்காக என்னுடைய வாழ்க்கை. எஜமான் சொல்றான், என்னுடைய சந்தோஷத்துல நீங்க பிரவேசிங்க. கொஞ்சத்துல உண்மையா இருந்த உன் அநேகத்துல உண்மையா வைப்பேன், என்னுடைய எஜமானுடைய சந்தோஷத்தில் பிரவேசி. ஏன்னா எஜமான் தான் அவனுடைய மெய்யான சந்தோஷம். அந்த உழைப்பு, அந்த பிரச்சனை எல்லாத்துக்கும் அடிப்படையான காரணம் எஜமான் தான். எஜமான் கொடுத்த பதவி, எஜமான் கொடுத்த உயர்வு, எஜமான் கொடுத்த கணம், எஜமான் கொடுத்த மேன்மை, அதுக்காக எது எனக்கு தயார்.
எங்களுக்கு இந்த கோடிக்கணக்கான பணம் தேவையில்லை, இந்த தாழ்வு முக்கியம் இல்லை, இந்த உழைப்பு முக்கியம் இல்லை, இந்த எஜமான் நேசித்த அந்த அன்பு முக்கியம், அந்த எஜமான் கொடுத்த கனம் முக்கியம், அந்த எஜமான் வைத்திருக்கக்கூடிய அந்த மேன்மையான இடம் முக்கியன்றதை நம்பினாலதான் அவர்கள் செய்தார்கள். அவர்கள் ஆசைப்பட்ட அந்த எஜமானுடைய சந்தோஷத்துக்குள்ளாக அவர்கள் பிரவேசித்தார்கள் என்பதை பார்க்கிறோம். உண்மையான மகிழ்ச்சி என்பது இயேசுக்காக இழக்கிறதுலதான் இருக்குது, இயேசுக்காக பாடுபடுறதுதான் இருக்குது. இன்னைக்கு ஒரு கூட்டம் இயேசுவின் இடத்துல இருந்து நல்ல ஆசீர்வாதத்தை பெறதான் சந்தோஷம் நினைச்சிட்டு இருக்கிறான், இயேசு கொடுக்கறதுதான் சந்தோஷம் இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கிறான், இயேசு கையிலிருந்து பெறுவதுதான் மகிழ்ச்சி நினைச்சிட்டு இருக்கிறான். ஆனா உண்மையான மகிழ்ச்சி அவருக்குள்ளாக தான் இருக்கிறதே வந்து அவர் கொடுக்கறதுல இல்ல. இயேசு நம்ம செழிப்பா ஆக்குறதுதான் சிலுவையில மறிச்சாருன்னு பொய்யா சொல்லிட்டு இருக்கான். பணக்காரனா நீ இந்த உலகத்துல இருந்தாதான் பரலோகம் போக முடியுன்றான் இருக்கேன், இந்த உலகத்துல நீ மேன்மையா இருந்தாதான் உனக்கு நித்திய ஜீவன்றாங்க. ஆனா வேறு நமக்கு என்ன சத்தியத்தை இங்க சொல்லி வருகிறது? நித்திய ஜீவன்ல உண்மையா இருக்கும்னா இந்த உலகத்துல கடவுள் வெளிப்படுத்தின சத்தியத்துக்கு, கடவுளுடைய ராஜ்யத்துக்கு உண்மையிலவனா உன்னுடைய நேரத்தையும் காலத்தையும் உனக்கு கொடுக்கப்பட்ட எல்லாத்தையும் உண்மையா உழைப்பா கடின உழைப்போடு நீ கடவுளுக்காக வேலை செய். கடவுளுடைய கருத்து எல்லாத்தையும் வை, நீ உண்மையா மட்டும் இரு, ரிசல்ட் அவர் கையில விட்டுரு. ஐயோ இவ்வளவு உழைச்சமே, இவ்வளவு உண்மையா இருந்தமே, ஒண்ணும் நடைபெறலையே, இவ்வளவு ஜெபமானே குடும்பம் மாறலையே, இவ்வளவா கடவுளுக்காக இழந்தனே, வாழ்க்கையில எதுவுமே மாறல, எல்லாம் அப்படியே இருக்கு, எல்லாம் அப்படியே தான் இருக்கும், எல்லாம் அப்படியே தான் இருக்கும். தேவனுடைய நேரத்துல தான் அது மாறும். தேவன் கொடுக்க வேண்டிய நேரத்துல அந்த விடுதலை கொடுப்பார், தேவன் கொடுக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை அந்த நேரத்துல அவர் கொடுப்பார். நம்முடைய வேலை உண்மை உள்ளவனா உழைக்கிறவனா இருக்கணும், இரண்டாம் வருகையில பொறுப்புள்ளவனா இருக்கணும், இரண்டாம் வருகையில கடின உழைப்போடு பலன் தருவதாக. மூணாவதா இந்த உண்மையில இன்னொரு ஒரு காரியத்தை நம்ம பார்ப்போம். 24 இருந்து 30 வசனம், 18வது வசனத்தை வாசனம், 25-18. ஆ, 24 இருந்து வாசம், 24-26. ரைட். பாருங்க, மூணாவதா ஒரு மனுஷன், ஒரு தாளந்தை கொடுத்த மனுஷன் என்ன செஞ்சான் பைபிள் சொல்றது, அவன் போய் நிலத்தை தோண்டி எஜமானுடைய பணத்தை தோத்தி வச்சான்னு சொல்லி. ஏன் அது செஞ்சான்? முதல் 2 பேரும் அந்த பணத்தை வாங்கி தொழில் பண்ணி வியாபாரம் பண்ணி பலனா கொண்டு வந்தாங்க. மூணாவதா கொடுத்த ஒரு தாளந்தை பெற்றவன் அவன் போய் வியாபாரம் பண்ணான். இது ஒரு பெரிய தொகை, ஒரு பெரிய பணம். அந்த பணத்தை அவன் நிலத்துல தோண்டி துவச்சி வைக்கிறான் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவனுக்கு வேலை செய்ய விருப்பம் இல்லை, அதான் அர்த்தம். அவனுக்கு ஏன் வேலை செய்ய விருப்பம் இல்லை அப்படின்னா, அந்த எஜமான் அவனுடைய பார்வையில நல்லவனா தெரியல, அதான் விஷயம். அந்த எஜமான் மீது அவனுக்கு மரியாதையும் அன்பும் இல்லை, அந்த எஜமான் மீது அவனுக்கு கனமும் மேன்மையும் இல்லை, தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த சிலாக்கியத்தினுடைய மதிப்பு அவனுக்கு தெரியல. அடிமையா இருந்தவனை கூட்டிட்டு வந்து சொல்லுவாங்களா, நாயை குளிப்பாட்டி நடு வீட்டுல வச்சா, அந்த கதை தான் இங்க. வெளியில வேலை பார்த்தவனை கொண்டு வந்து மிகப்பெரிய தொகையை கொடுத்து அவனுடைய வாழ்க்கையை உயர்த்தி அவனுக்கு மகிமையான இடத்தை கொடுத்தா அதை துச்சமா என்றான். இதை வச்சு நான் என்ன பண்ண போறேன், இதை வச்சு எனக்கு என்ன லாபம், இதை உழைச்சு நான் அவனுக்கு எதுக்கு நான் கொடுக்கணும், இந்த பணத்தினால அவனுக்கு தானே லாபம், எனக்கு என்ன நன்மை, இதுக்கு எதுக்கு நான் இந்த வீட்டுல இருக்கணும். அதனால என்ன செஞ்சான், இந்த பணத்தோடைய முக்கியத்துவம் தெரியல. இந்த பணத்தை சம்பாதிச்சு கொடுத்தானா அதனுடைய பலனை இவன் தான் அனுபவிக்க போறான். இவ்வளவு நாள் அந்த எஜமானிக்கு அடிமையா இருந்து அவனால பாதுகாக்கப்பட்டான். அந்த எஜமானாலதான் அந்த வீட்டுல இருக்கிறான், அந்த எஜமானாலதான் தினத்தோட சாப்பிடுறான், அந்த எஜமானாலதான் அவனுடைய குடும்பம் பாதுகாக்கப்படுது. இதெல்லாம் அவனுக்கு அந்த எஜமான குறித்த கடினமான ஒரு மனது அவனுக்குள்ளாக இருக்கிறத நம்ம பார்க்கணும்.
ஏன்னா அந்த எஜமான் வந்து கேட்கிறான், அக்கௌண்ட் கேட்கிறான், யார் யார் என்னென்ன பண்ணீங்கன்னு கேட்கும் பொழுது அந்த உருத்தாழ்ந்த வாங்குவேன் வந்து ஆண்டவனே அப்படின்றான். சொல்றான், என்ன சொல்றான், நீ விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவுமான கடினமுள்ள மனிதன் என்று அறிவேன். எப்படி அறிஞ்சாங்க? என்ன சொல்றான், விதைக்காத இடத்தில் அறுக்கிறவர் அப்படின்னா சொந்தம் இல்லாத நிலத்துல போய் அறுவடைக்கு பலனை கேட்கறது, ரவுடிசம் பண்றது. ஏனாலும் இல்ல, ஆனா அறுவடையில போய் எனக்கு பலனை கொடு. அதான் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவர். தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவர், விதையை தெளிக்கிறது, ஷேட்டரிங் ஆங்கிலத்தில் சொல்லப்படும். விதை தூவக்கூடிய அந்த வேலை, அந்த விதையை தூவி இடத்துல அறுவடை கட்டுக்களை சேர்த்து வைக்கும் பொழுது அங்க போய் தனக்கான கட்டுக்களை துணிகரமா பலாத்காரமா பறித்து கொண்டு போறது. அதிகாரத்தோடு அபகரிக்கிறது, ரெண்டாவது திருடுறது, சம்பந்தம் இல்லாம திருடிட்டு போறது. இப்படிப்பட்ட கடினம் உள்ள மனுஷன் என்று அறிவேன். நீ இப்படிப்பட்ட ஆள் எனக்கு தெரியும், ரைட்? நீ கடினமான மனுஷன், சம்பந்தம் இல்லாத இடத்துல பலனை கேட்கக்கூடிய ஆள், அதிகாரத்தோடு துன்மார்க்கமா செயல்படக்கூடிய மனுஷன் எனக்கு தெரியும். அதுக்கு என்ன ஆதாரம்? இவனுக்கு பதவி கொடுத்து இவனை வீட்டுல வச்சார்ல, அதான் ஆதாரம். அது எஜமானுடைய இருதயமும் அந்த எஜமானுடைய தன்மையும் எவ்வளவு தெளிவா அழகா அந்த பகுதி சொல்லுது. எந்த ஆதாரமே இல்லாம அந்த எஜமான் மேல குற்றம் சாட்டுறானா, அவனுடைய தவறை மன்னிப்பதற்கு, அவனுடைய தவறை மறைக்கிறதுக்கு, அவனுடைய குற்றத்தை மறைக்கிறதுக்கு எஜமான குற்றம் சாட்டுறான். அவன் உழைச்சி இழைப்பதற்கு சோம்பேறித்தனப்பட்டனால எஜமா சரியில்லாதவன், அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, இந்த முறுமுறுப்பு குறைகள் எல்லாம் அவனுக்குள்ள வருது. எஜமான குறித்த தவறான எண்ணம் அவனுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த ஸ்லாக்கியத்தை உணராதபடி போயிடுச்சு. அவனுக்குள்ள முறுமுறுப்பு, அவனுக்குள்ள சங்கடம், அவனுக்குள்ள புலம்பல், இதெல்லாம் இருக்குது. எஜமான் தான் வைத்திருக்கக்கூடிய நிலையில மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் அடையாதவன், எஜமானுடைய கனத்தையும் மேன்மையை குறித்த எந்த கவலையும் இல்லாதவன், அதனால எஜமானுக்காக உழைக்க மனம் இல்லை, எஜமானை குறித்த எல்லா காரியங்களிலும் தன்னை விலக்கிக் கொள்ளுகிறான். எவன் சொத்து, எவனுடைய பணம் எவனுக்கோ போக்குவது, எனக்கு என்ன அதுல பலன், நான் இதை செஞ்சு என்ன செய்ய போறேன்? நிலத்தை போச்ச வச்சுட்டு நல்லா படுத்து தூங்கி எதிக்கிறான், படுத்து தூங்கி அந்த வீட்டுல தான் சாப்பிட்டு இருக்கிறான். அவனுடைய சொத்தை மறைச்சு வச்சுட்டு அவன் வீட்டிலே உட்காந்து சாப்பிட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறான். அவனுடைய நேரம், அவனுடைய உழைப்பு, அவனுடைய காலம் எல்லாத்தையும் வீணா செலவு செய்யறான். வெறுமனே ஒரு உயிருற்ற பணத்தை போல அங்க இருந்துட்டான். அந்த ஒரு காலம் அவங்க கிட்ட கொடுத்து என்ன பிரயோஜனம்? அதை தூக்கி பெட்டியில பூட்டி வச்சிருக்கலாம். ஒரு ஜடப்பொருள் கிட்ட அந்த பணத்தை கொடுக்கறது ஒண்ணுதான், அவங்க கிட்ட அந்த பணத்தை கொடுக்கறது ஒண்ணுதான். ரெண்டும் ஒரே இடத்துலதான் இருக்கு. எந்த நோக்கமும் இல்லை, எந்த விருப்பமும் இல்லை, மனம் போன போக்குல வாழ்ந்த ஒரு மனுஷன், தான் இஷ்டத்துக்கு வாழக்கூடிய ஒரு மனுஷன், தான் வாழ்க்கையை குறித்து எஜமானுக்கு கணக்கு கொடுக்கும்ன்ற எந்த சிந்தையும் இல்லை. எஜமான் மேலேயும் அன்பு இல்லை, எஜமான் கொடுத்த பொக்கிஷத்தின் மேலேயும் அன்பு இல்லை, எந்த பொறுப்பு இல்லாம சோம்பேறியா வாழ ஆசைப்பட்டாங்க. எந்த வேலையும் செய்யாம சோம்பேறியா சாப்பிட்டோம், படுத்தோம், தூங்கணும், வாழ்ந்தோம், எல்லாத்தையும் அனுபவிச்சோம், செத்தோம், இருக்கிற வரைக்கும் வாழ்ந்து சாகு உலகம் சொல்லுது பாரு. அந்த மனுஷன் அவனுக்குன்னு எந்த நோக்கமும் இல்லை, எந்த திட்டமும் இல்லை, அப்படியே வாழ்ந்து மறிக்கக்கூடிய மனுஷன். அதனாலதான் அவன், ஐயா என்னால உழைக்க முடியாது, என்னால செய்ய முடியாது, அதனால நான் தூங்கிட்டேன் நான் சொல்லலை. அவனுடைய தவறை மறைச்சு எஜமான் மேல பள்ளிய போட்டு எஜமான குற்றம் சாட்டுகிறவனாக இருந்தான். எஜமான் அவனுக்கு அந்த பதில் சொல்றான் 26ல, பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரனே. முதல் சொன்னா உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே. இப்ப எதிரா பாக்குறோம், பொல்லாதவன், பொல்லாத இருதயம் கொண்டவன், பொல்லாத சிந்தை கொண்டவன், நன்மையை தீமைன்னு பார்த்தவன், தீமையை நன்மைன்னு பார்த்தவன், அதனால அது சோம்பலா போனான். சொல்றான், நான் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவன் என்றும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவன் என்றும் அறிந்திருந்தாயே, அப்படியானால் நீ என் பணத்தை காசுக்கார வசத்தில் போட்டு வைக்க வேண்டியதா இருந்தது, அப்பொழுது நான் வந்து என்னுடையதை வட்டியோட வாங்கிக் கொள்வேனே என்று சொல்லி எப்பா நான் கடினமான மனுஷன் அறிஞ்சல, நான் விதைக்காத இடத்துல அறுக்கக்கூடிய மோசமானவன் தெரியுதுல, விதைக்காத இடத்துலயே நான் அறுக்கிறவனா இருந்தேன்னா நான் விதைச்சிருக்கேன் உன்கிட்ட, சம்மந்தம் இல்லாத இடத்துல நான் புடுங்குவேன் நீ சொல்றியே, இப்போ உன் கையில இவ்வளவு கொடுத்துருக்கிறேனே, அப்போ உன்கிட்ட எவ்வளவு அதிகமா நான் புடுங்குவேன்,
உன்கிட்ட எவ்வளவு அதிகமா நான் கேட்பேன். கொடுக்காத இடத்துல வாங்குறேன்னா கொடுத்த இடத்துல நாளைத்தானே நான் வாங்க மாட்டேன்னா? எவ்வளவு மதியீனமா நீ பேசுற, எவ்வளவு புத்தியீனமா பேசுறேன்னு அவனுடைய புத்தியீனத்தை அந்த இடத்துல நான் நிஜமா வெளிப்படுத்துறேன். சரி, உன்னால உழைக்க முடியல, உன்னால வேலை செய்ய முடியல, உனக்கு பலன் இல்லை, வேற ஏதோ காரணம் நீ வேலை செய்யற, ரைட். நீ வேலை செய்யாம இருந்தா கூட பரவாயில்ல. நான் கொடுத்த அந்த பணத்தை நீ காசுக்காரன பேங்கர்ஸ் பேங்க்ல, நான் கொடுத்த பணத்தை நீ பேங்க்ல போட்டா கூட அவன் வட்டி அவனை கொடுத்துருப்பானே. நீ வேலை செய்யறத நான் உன்னால செய்ய முடியாம இருக்கலாம், ஆனா எதுக்கு நீ நிலத்துல புதைச்சு வச்ச? அது எதுக்கு வீணடிச்ச? அதை நீ காசுக்காருக்கு இல்லை கொடுத்தா கூட அவன் வட்டி அதை திரும்ப கொடுத்துருப்பானேப்பா அப்படின்னு ஒரு காரியத்தை சொல்ற. அதாவது எவ்வளவு லீஸ்டா நீ செய்ய முடியுமோ அதையும் சொல்ற. நீ உழைக்காம இருந்தா கூட பரவாயில்ல, ஆனா துரோகம் பண்ணாம நீ இருந்திருக்கலாமே. ஏன் மேல உனக்கு அவ்வளவு அங்கலாய்ப்பு, அவ்வளவு பொறுமை? இந்த மூணாவது இந்த நிகழ்வின் மூலமா இயேசு அவர்களுக்கு சொல்றாரு. அதான் சொல்றாரு 28, அவனிடத்தில் இருக்கிற தாளந்தை எடுத்து 10 தாளங்கள் கொடுங்கள், உள்ளவன் எவனோ அவன் கொடுக்கப்படும், பரிபூர்ணம் அடைவான், இல்லாதவனிடத்திலிருந்து உள்ளதும் எடுத்துக்கொள்ளும் கொள்ளப்படும். பிரயோஜனமற்ற ஊழியக்காரனாகிய இவனை புறம்பான இருளிலே தள்ளி போடுங்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். மறந்துவதற்கான எந்த வாய்ப்பும் இல்லை. சரி, இனிமேல் நீ சரியா செய்ய, உனக்கு இன்னொரு சான்ஸ் தரேன்லாம் சொல்லவே இல்லை. ஏன்னா அவன் துணிகரமா தப்பு செஞ்சான், துணிகரமா சரின்னு சொன்னதுக்கு எதிர்த்தா வாழ்ந்தவன், துணிகரமா அந்த எஜமான எதிர்த்து, துணிகரமா அந்த மேன்மையை எதிர்த்து, துணிகரமா உண்மையை எதிர்த்து வாழ்ந்தவன். சுவிசேஷத்தையும் கிறிஸ்துவை நிராகரிக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் இப்படிதான் இருக்கிறான். சத்தியம் எதுன்னு தெரிஞ்சு அது கீழ்ப்படிந்து வாழாத ஒவ்வொரு மனிதனும் இப்படிதான் இருக்கிறான். கிறிஸ்துவுக்காக வாழ விரும்பாதவன், கிறிஸ்துவனுடைய மகிமையை உணர்ந்து கிறிஸ்துவனுடைய மகிமையை ருசி பார்த்து பிரயோஜனமற்று வாழக்கூடிய மனிதன். சீசர்களுக்கான ஒரு பெரிய எச்சரிக்கை, ரொம்ப சிறப்பா யூதாசுக்கான ஒரு பெரிய எச்சரிக்கை அந்த ஓமையில அவர் சொல்றார். இதாய வருகையில நீ பிரயோஜனமற்று வாழ்ந்துறாத, நான் இல்லாம வாழ முற்பற்றாத, என்னைய நிராகரிச்சு நீ சந்தோஷமா வாழ்ந்த நினைச்சிடாத, என்னைய அவமானப்படுத்தி என்னைய புறந்தள்ளி நீ மகிழ்ச்சியா வாழ்ந்த நடந்துடாத, அது உனக்கு ஆபத்தாங்கிறத இறுதியா அவர்களுக்கு சொல்றார். அவன் தனக்கு சௌகரியம், தனக்கு பாதுகாப்பு, தனக்கு எது நல்லது அதை மட்டும் தான் பார்த்தான். தனக்கு கொடுக்கப்பட்ட மேன்மை, தனக்கு கொடுக்கப்பட்ட இடம், தனக்கு கொடுக்கப்பட்ட கடவுளுடைய இரக்கம், கடவுளுடைய தயவு, கடவுளுடைய மன்னிப்பு, இதெல்லாம் ஒரு பொழுதுதான் வேணும். நன்மையை தெரிஞ்சு அதை செய்யாம போறவனுக்கு வரக்கூடிய ஆக்கினை எவ்வளவு பயங்கரமா இருக்கு சொல்றான். கிறிஸ்துவா நிராகரிக்கப்படக்கூடிய ஒரு மனிதனுடைய நிலை எவ்வளவு மோசமானதுன்ற, இயேசு நிராகரிக்கிறத விட மோசமான பாவம் எது? அந்த எஜமா அவனுடைய உழைப்பை பத்தி எதுவும் பேசல. அவன் உழைக்கிறான், உழைக்காம போறான், எதையுமே அவன் கேட்கல. அந்த எஜமா என்ன கேட்கிறான்னு சொன்னா, ஆனா உனக்கு கொடுக்கப்பட்ட அந்த மேன்மையான ஸ்தானத்தை, அந்த பொக்கிஷத்தை ஏன் நீ மண்ணுல போட்ட? அது மண்ணுல போடக்கூடிய இடமா? அது மண்ணுல போடக்கூடிய பொருளா? உனக்கு பயன்படாம போனாலும் பரவாயில்ல, அதை இன்னொருத்தருக்கு கொடுத்தா இன்னொருத்தர் மூலமா பயன்பட்டுப்பானே. உனக்கு கொடுக்கப்பட்ட அந்த மேன்மையும் அந்த மகத்துவத்தை இன்னொருத்தருக்கு கொடுத்த அவன் அதனுடைய நன்மைகளை பெற்றிருப்பான் என்ற ஆதங்கத்துல சொல்றாரு, நீ சுவிசேஷத்துக்கு எதிரியா, கிறிஸ்துவுக்கு எதிரியா, கிறிஸ்துவ நிராகரிக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்கு வரக்கூடிய ஆக்கினை அவர் சொல்றார். உலகத்துல ஒரு மனிதனுடைய பரிதாபமான நிலைமை என்பது அவனுடைய பாவம் கிடையாது. ஒரு மனுஷன் பாவத்துல பிறந்தது மோசமான நிலை இல்லை. ஒரு மனுஷன் இயேசுவை நிராகரிக்கிறது தான் மோசமான நிலை. பாவத்தோடு வாழக்கூடிய மனிதனுக்கு மீட்பு உண்டு, ஆனா இயேசுவை நிராகரிக்கவனுக்கு மன்னிப்பு மீட்பும் கிடையாது. இயேசுவுக்கு பிரியமா வாழாம கூட ஒரு மனுஷன் மறிக்கலாம், ஆனா இயேசுவை நிராகரிக்காம ஒரு மனுஷன், நிராகரித்து ஒரு மனுஷன் மறிச்சிடக்கூடாது. உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில இறுதியாக இந்த ஓமையில இயேசுவா நம்ம சொல்றோம், இயேசு வர்றாருன்னா எப்படி இருக்கணும்? இயேசு வர்றான்னு சொன்னா இயேசுவையோடு இணைந்து இயேசுவை போல ஜாக்கிரதையுள்ளவர்களா, இந்த சுவிசேஷத்தினால வரக்கூடிய பாதிப்புகள் நிமித்தமா முறுமுறுப்பு இல்லாம கடின இருதயத்தோடு வாழாம அவருக்காக மரண பரியந்தம் அவருக்காக நம்மை அர்ப்பணித்து வாழ்றத அவர் எதிர்பார்க்கிறார். அவருடைய சத்தியங்களுக்கு குறித்து அஜாக்கிரதையற்று வாழ்ந்துடக்கூடாது. அவர் நமக்கு வெளிப்படுத்திருக்கக்கூடிய ஆவிக்குரிய நன்மைகளை குறித்து துச்சமாக எண்ணி வாழ்ந்துடக்கூடாது.
கடவுள் நம்ம கொடுத்திருக்கக்கூடிய மேன்மையான சத்தியங்கள் ஒவ்வொன்றுக்கு நாம் பாத்திரவான்களாக கடவுளாக வாழ வேண்டும் என்ற தேவனத்தை பார்க்கிறார். கிறிஸ்து இல்லாம வாழக்கூடிய வாழ்க்கை ஆபத்தானது. தினந்தோறும் இயேசுவோடு சேர்ந்து வாழணும். தினந்தோறும் இயேசுவை படிக்கணும், வேதத்துல தினந்தோறும் இயேசுடைய சமூகத்துல ஜெபிக்கணும். தினந்தோறும் ஒவ்வொரு வேலையிலும் ஒவ்வொரு நேரத்திலும் இயேசு கிறிஸ்துவனுடைய சிந்தையாக நம்முடைய எண்ணங்கள் நிறைவேற்றப்படுவது அவசியமானது. இந்த பவுலற்று போன அந்த மனிதனுடைய பிரச்சனை அதுதான். அந்த அப்போஸ்தலருக்கு தான் சொல்றாரு, என்னை விட்டுறாத, நான் சிலுவைக்கு போறேன், என்னை விட்டு ஓடி போயிடாத, நான் சிலுவைக்கு போறேன், என்னுடைய மரணத்தை குச்சமா எண்ணிடாத, நான் மரித்தே போனாலும் நான் மறுபடியும் வருவேன், என்னுடைய சமூகத்தை தேடி ஓடிவா, நான் மறுபடியும் உயிரோட வருவேன், எல்லாரும் என் பின்னாடி வந்துருக்கேன், என்னை பின்பற்று, அது உனக்கு எதிர்ப்பு உண்டுதான். என்னை பின்பற்றும் போது சமுதாயம் உன்னை எதிர்ப்பு, இந்த ஆசாரிகள் உன்னை எதிர்ப்பாங்க, உன் யூத சமுதாயம் உன்னை துன்பப்படுத்துங்க, ஆனா சுவிசேஷத்துக்காக நில்லு, கடவுளுடைய ராஜ்யத்துக்காக நில்லு, உனக்கு மரணமே வந்தாலும் என்னுடைய நாமத்துக்காக நில்லு, பின்வாங்கிறாது, விலகி ஓடிடாது. பவுலோட இருந்த தோமா விலகி போனான், பேதுருவோட இருந்த அநேகர் விலகி போனாங்க, இயேசுவை பின்பற்றின அநேகர் பின்வாங்கி போனாங்க. இறுதி வர முழு மூச்சு வர அவரை பின்பற்றக்கூடிய ஜனங்கள் நித்திய ஜீவனுக்கு ஏதுவாய் நன்மைகளை பெற்றார்கள் பார்க்கிறோம். இதுதான் இந்த இரண்டாவது உண்மையில இயேசு நமக்கு சொல்றார். இயேசு வர்றாரு, ஆமா, இயேசு வர போறார், ஆமா. இயேசு வர்றதுக்கு நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கிறோம்? சூரியன் இருளாகுது, சந்திரன் ரத்தமா மாறுது, பூமி அதிர்ச்சி உண்டாகுது. இதெல்லாம் பார்த்து இதெல்லாம் தெரிஞ்சு என்ன வர போற? இதெல்லாம் என்ன பயன்? இயேசு வரப்போறாதான் நீ பொறுப்புள்ளவனா இருக்கணும். இயேசு வரப்போறாதான் இயேசு உனக்கு கொடுத்துக்கூடிய இந்த சத்தியத்துக்கு, இந்த சுவிசேஷத்திலையும் உறுதிப்பாடு உள்ளவனா இருக்கணும். இயேசு வரப்போறாருன்னு சொன்னா அவருடைய ராஜ்யத்துக்காக போராடி கடினமா உழைக்கிறவனா இருக்கணும். இயேசு வராருன்னு போனா சொன்னா அவரோட சேர்ந்து அவரை போல தேவனுக்கு பாத்திரம் வாழக்கூடிய வாழ்க்கையில் நீ கவனமா இருக்கு. இயேசு வரப்போ நீ பரலோகம் போற, அவ்வளவுதான் வித்தியாசம், வேற ஒண்ணும் இல்லை. இயேசு வராரா உனக்கு பரலோகமா நரகமா? அது ஒண்ணுதான் கேள்வி, அது ஒண்ணுதான் நீங்கள் நானும் கேட்கணும். அவர் வர்றாருன்னா அவரோட மகிமையில இருக்க போற, அவ்வளவுதான். அதுல ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு அடையாளங்களை பேசி நேரத்தை காலத்தையும் அவரே அதை மறைச்சு வச்சிருக்கிறாரு, அவரே அதை அடையாளம் உள்ள சொல்லியிருக்கிறாரு. நீ என்னத்துக்கு அது அர்த்தத்தை சொல்ல பாக்குற? அவரே 7 எக்காலங்கள் சொல்றாரு, 7 நட்சத்திரங்கள் சொல்றாரு. அதுக்கெல்லாம் நம்ம ஒரு பழக்கத்தை கொடுன்னு சொல்றாரா? கிறிஸ்து வரும் பொழுது நம்முடைய ஆத்மாவை ஜாக்கிரதையா நாம் அவர் வரும் பொழுது அவருக்குள்ளவர்களாக இருக்கணும். அதுதான் முக்கியமான பணி, அதுதான் அவசியம். அப்படி இருக்கிறோமா? ஒருவேளை இப்படிப்பட்ட வாக்கு நமக்கு இல்லைன்னு சொன்னா நமக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு வழி இயேசுதான். நமக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு நம்பிக்கை சிலுவை தான். சிலுவையை நீங்க நோக்கி பார்க்கும் பொழுது அந்த உழைப்பினுடைய பலாபங்களை பார்க்கலாம். ஒரு உண்மையான உழைப்பாளி எப்படி இருப்பான்னு சிலுவை தான் சொல்லுது. ஒரு உண்மையான பொறுப்புள்ளவன் எப்படி இருப்பான்னு சிலுவை தான் சொல்லுது. ஒரு உண்மையா இறுதி வர, மரணம் வர நோக்கத்தை நிறைவேற்றக்கூடிய ஒரு மனிதனை சிலுவை தான் சொல்லுது. சாகிற வரைக்கும் எவ்வளவு உபத்திரம் வந்தாலும் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் பிதாவினுடைய ரட்சிப்பின் திட்டத்தை உறுதியா பிடிச்சிட்டே இருந்தார். தன்னுடைய உடம்பெல்லாம் நொறுக்கப்பட்டாலும், தன்னுடைய இறுதி ரத்தமெல்லாம் சிந்தப்பட்டாலும், தன்னை அவமானப்படுத்தக்கூடிய கூட்டம் இருந்தாலும், தன்னை நம்பின கூட்டம் துரோகம் பண்ணி போனாலும், தன்னுடைய தாயும் தன்னுடைய சீசனும் தன்னுடைய நிர்வாகத்தை பார்த்து நின்றிருந்தாலும், பிதாவாகிய தேவன் தான் முகத்தை மறைச்சிருந்தாலும், இது சத்தியம், இது ராஜ்யம், இது நித்தியம், இது பரலோகம், இது மாறாத சத்தியம் சொல்லி இயேசுவோட இருந்தார். அந்த பலனுக்காக அவர் சாவதற்கும் தயாரா இருந்தார். ஆவியை இறுதி மூச்சு வர பிதாவுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிற வரைக்கும் உண்மையில ஊழியக்காரனா இருந்தார். அந்த ஊழியத்துல ஒரு இடத்துல அவர் மிஸ் பண்ணல, அந்த உழைப்புல ஒரு இடத்துல அவர் தவற விடல. அவருடைய சிந்தனை, அவருடைய நோக்கமும் ஒரே நோக்கத்தை நோக்கி ஓடிச்சு. அப்படி இருக்குமா? எவ்வளவு முறுமுறுப்பு, எவ்வளவு சச்சரவு. ஒரு பிரச்சனை வந்தா தோண்டு விழுந்துடுறோம், ஒரு பிரச்சனை வந்தா பின் வாங்கிறோம், ஒரு கவலை வந்தா நொறுங்கி சுருங்கி போயிடுறோம். அப்படிதான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை. இயேசுவின் இடத்துல மனம் திரும்ப, ஆண்டவரே இப்படிப்பட்ட இருதயம் எனக்கு இல்லை, இப்படிப்பட்ட உண்மை உத்தமுள்ள ஊழியக்காரனா இல்லை, என்னுடைய வாழ்க்கையில் அநேக பலவீனங்களும் பாவங்களும் அநேக பின்வாங்கக்கூடிய காரியங்களும் இருக்குது, என்னை மாற்றணும், என்னை சுத்தப்படுத்தணும். நீ கொடுத்திருக்க இந்த மகிமையான சத்தியத்துக்கு பாத்திரமா, இந்த ராஜ்யத்துக்கு பாத்திரமா நீ வரும் பொழுது என்னை பார்த்து உண்மையுள்ள உத்தமுள்ள ஊழியக்காரன் சொல்ற அளவுக்கு என் வாழ்க்கையை மாற்றுங்க. நான் உம்மோடு நெருங்கி உமக்கு பிரியமா என்னுடைய எல்லாத்தையும் நான் இழந்து சிலுவைக்கு மேன்மையாக நான் வாழ்வதற்கு உதவி செய்வோம் என்று கேட்போம். தேவன் இப்படிப்பட்ட மேலான வாழ்க்கையை நமக்கு தந்தருவாரா.